ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் சடனா குறையுதா? அதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கு. அந்த காரணங்கள் என்னங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அது எல்லாமே நம்ம பண்ற ஒரு சில தவறுகளால தான் ஏற்படுது. அந்த தவறுகளை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் குறையிறதுங்கிறது நடக்காது. ஸோ வாங்க அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு யூடியூபரும் கண்டிப்பா வாட்ச் ஹவர்ஸை பத்தி இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வாட்ச் ஹவர்ஸ் குறையிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஒரு வீடியோவே போதும். வாட்ச் ஹவர்ஸ் உங்களுடைய உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சா அதுக்கான என்ன கரெக்டான காரணம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது ஒய்டி ஸ்டுடியோவில் நீங்கள் உள்ளே போய் பார்த்த உடனே உங்களுடைய ஹோம் பேஜில் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் காட்டும். அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் உங்களுடைய உண்மையான வாட்ச் ஹவர்ஸ்ன்ட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய கடைசி 28 நாளுக்குரிய வாட்ச் ஹவர்ஸ் தானே ஒழிய உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கான வாட்ச் ஹவர்ஸ் இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கான வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் உங்களுடைய ஏர்ன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் தான் தெரியும். ஸோ அதில் தான் உங்களுடைய உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் என்னங்கிறதும் தெரியும். ஓகேங்களா? அதனால் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான வியூஸ் உங்கள் வீடியோஸ்க்கு ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அதை செக் பண்ணி அந்த வாட்ச் ஹவர்ஸை க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவே உங்களுடைய சேனலில் இருக்கிற இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்குள்ளேயே வரமாட்டாங்க, உங்கள் சேனல்லையும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை எல்லா சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸையும் ரிமூவ் பண்ணி விடுவாங்க. அப்போ ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ்லேயும் இந்த மாதிரி பொய்யான வாட்ச் ஹவர்ஸ் இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதனாலேயும் உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் குறையலாம். ஓகேங்களா? இது ஒரு ரீசன். அடுத்து என்னன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கில் இருக்கணும். அப்படி பப்ளிக்கில் இல்லாமல் ப்ரைவேட்லேயோ அன்லிஸ்ட்லேயோ அல்லது நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் டெலீட் பண்ணியிருந்தாலோ அந்த வீடியோவுக்கு கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸ் குறையும். ஸோ இதனால தான் உங்களுக்கான சடனாக அந்த வாட்ச் ஹவர்ஸ் குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வீடியோஸை நீங்களே திரும்ப திரும்ப பார்க்கறது. ஓகேங்களா? இது நிறைய பேர் பண்ணுவாங்க. உங்களுடைய மெயில் ஐடியோ அல்லது இன்னொரு மெயில் ஐடியில் இருந்தோ நீங்கள் உங்களுடைய வீடியோஸையே திரும்ப திரும்ப பார்க்கறதுனால அப்போதைக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது சடனாக பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். நீங்கள் யூடியூப்பில் எந்த மெத்தடில் வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வரலான்னு நினச்சாலும் அது வேஸ்ட்டு தான். யூடியூப்பில் உங்களுடைய வீடியோவை ஆர்கானிக்கான முறையில் இன்னொரு ஹியூமன் பார்த்தா மட்டும்தான், அதுவும் சரியான முறையில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். இதை தவிர நீங்கள் வேறு எந்த வழிகள் யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அது அப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரவரியாக அந்த வாட்ச் ஹவர்ஸ் இருக்குமே தவிர பிற்காலங்களில் அது யூடியூபே ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதனால் தேவையில்லாத முயற்சிகள் எடுக்காமல் எப்படி உங்கள் கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்கலாங்கிறத யோசித்து குவாலிட்டியாக கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யூடியூபே உங்களுடைய வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணும். அது மூலிமா நல்ல வியூஸ் கிடைக்கும். மாதிரி உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் கடைசி 365 நாளுக்குள்ள 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும். அப்படி கடைசி 365 நாளுக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணலைன்னா 366வது நாள் உங்களுடைய அந்த முதல் வாட்ச் ஹவர்ஸுங்கிறது குறையும். ஓகேங்களா? நீங்கள் அந்த கடைசி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி மானிட்டைஸ் ஆகணும். அப்படி இல்லை 366வது நாள் ஆகுது, ஒரு வருஷத்தை தாண்டி இன்னொரு நாள் ஆகுதுன்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண அதோடைய வீடியோவுடைய வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒரு பக்கம் அது டிக்ரீஸ் ஆகும், ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தடுத்த நாள் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கான வியூஸ் அந்த வாட்ச் டைம் உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகும். இதனாலேயும் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஒரு சில டைமில், எல்லா டைம்லையும் இல்லை, ஒரு சில டைமில் யூடியூபே ஒரு சில எரர் காரணமாக உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அல்லது வந்த வாட்ச் ஹவர்ஸ் சரியாக ஆட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த ப்ராப்ளம்ஸை ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே சரி செஞ்சு உங்களுக்கான சரியான வாட்ச் ஹவர்ஸை உங்களுடைய ஏர்ன் பேஜில் ஆட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதனாலலாம் நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் சடனாக குறையுது அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காரணங்களை தாண்டி வேறு எந்த ரீசன்ஸும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.